வெல்கம் டு தமிழ் டாக்கீஸ்.net. இன்னைக்கு நம்ம திரை விமர்சன நிகழ்ச்சியில இயக்குனர் விஜய் சந்தர் இயக்கி முன்னாள் நடிகர் சிம்பு நடிச்சு வெளியே வந்திருக்கிற வாலு படத்தை பத்தி பார்க்க போறோம். இந்த மாதிரி கதைகள் ஒரு லட்சம் படம் தமிழ் சினிமால வந்துட்டாலும் இது லட்சத்தி வராத படம். இந்த படத்துடைய மிகப்பெரிய மைனஸே சிம்பு ரசிகர்களையும் அஜித் ரசிகர்கள் மட்டும் திருப்திப்படுத்தினா போதும் அப்படிங்கறத மனசுல வச்சுட்டு இந்த படத்தை எடுத்திருக்காங்க. படம் முழுக்கவே சிம்புவை தூக்கி பிடிக்கிற மாதிரியான வசனங்களையும் அஜித்துக்கு ஜால்ரா போடுற மாதிரியான வசனங்களையும் காட்சி அமைப்புகள் மட்டுமே அமைச்சிருக்காங்க. பொதுப்படையான ரசிகர்களை பத்தி இவங்க கவலையப்படல. அந்த பொதுப்படையான ரசிகர்களும் இந்த படத்தை ஒரு படமாவே மதிச்சு படம் பார்க்கல. கன்னட ஹீரோ ஆதித்யாவை இந்த படத்தில் வில்லனை நடிக்க வச்சிருக்காங்க. அவர் படம் முழுக்க கோபமா முறப்பாவே வந்து போறாரு. பழைய சிம்பு படத்தெல்லாம் போட்டு காமிச்சிருப்பாங்க முழுக்க. அதை பார்த்ததுல இருந்து அவர் வெறப்பாவே இருக்காரு படம் முழுக்க. ஒரு காலத்துல இந்த யூடியூப்லாம் அழிஞ்சு போச்சுன்னா சோத்துக்கெல்லாம் நம்ம என்னடா பண்றது அப்படின்ற ஒரு பயம் எல்லாம் கூட நமக்கு இருந்துச்சு. ஆனா இந்த படம் வந்த பிறகு அந்த பயம் போயிட்டு ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கு இந்த படம். அது என்ன டெக்னிக்? ஏன்னா தமிழ் சினிமாவில் பாட்டு எழுதுறதுக்கு அறிவே தேவையில்லை அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இந்த படம் கொடுத்துருக்கு. ஒரு படத்துக்கு பாட்டு எழுதணும்னா என்னெல்லாம் நினைக்கிறோமோ அதை வசனமாக எழுதி பாட்டாக பாடிட்டா மட்டும் போதும். அதையும் பாட்டுன்னு ஜனங்க ஏற்றுக்கிறாங்க. அது படத்துலையும் வந்துடுது. அதுக்கு பேர் பாட்டு தான் அப்படின்னு எல்லாரும் நம்பிடுறாங்க. அக்கா மகளே இந்து, அப்புறம் அக்கா மகளே இந்து. நீங்க கூட இந்த படத்து பாட்டை ஒரு வாட்டி கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் பாட்டா அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கலாம். அதனால நான் எதிர்காலத்தை பத்தின பயம் போயிட்டு இந்த படம் ஒரு நம்பிக்கையை தான் கொடுத்துருக்கு. மொத்தத்துல இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிம்பு படத்தை நம்ம போய் படமா தியேட்டர்ல பார்த்துருக்கோமே, இப்படிப்பட்ட ஒரு ஊக்குவிச்சதுக்காக நமக்கு என்ன தண்டனை கொடுக்க போறாங்களோ தெரியல. ஒருவேளை இந்த படத்தை பார்த்ததே ஒரு பெரிய தண்டனை தான் அது அப்படின்னு சொல்லிட்டு மன்னிச்சு விட்டாலும் விட்டுறலாம். நிறைய வச்சு சொல்லட்டுமா?